ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு பயனுள்ள சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். கெட்டுப்போன தக்காளியை தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மத்தாப்புலாம் யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடக்கூடிய அந்த கம்பிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைகளுடைய கிளாத்தெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1ல் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நான் போடுற மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹோல்ஸாக இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் சுற்றி வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்தாப்பு கம்பிங்க. இந்த மத்தாப்பு கம்பி வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த கம்பிகளை ரீயூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த கம்பியில் இருக்கக்கூடிய அந்த மருந்தெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கம்பிகளை நம்ம பாட்டமில் வந்து ரெண்டு ஹோல்ஸாக போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஹூக் மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 4 சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து ரோல் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கழண்டு வராமல் இருக்கும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சாந்தி, தனலக்ஷ்மி குமார், விசாலாட்சி, கனகவல்லி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்க்கோ விஷ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேமு, அவங்களுடைய டேட் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலை வாசிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாட்டமில் வந்து 4 ஹூக் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எஸ் டைப்பில் வந்து வளைச்சி விட்டுக்கிட்டேன். எல்லா கம்பிகளையும் வளைச்சி விட்டுருக்க அந்த கம்பிகளை அழகாக இந்த மாதிரி அந்த டாப்பில் வந்து போட்டோம் இல்லைங்களா ஒவ்வொரு ஹோல்ஸு, அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்பக்கமாக இருக்க அந்த கம்பியை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கழண்டு வராமல் இருக்கும். பாருங்கள், வெளிப்பக்கமாக இருக்கிற கம்பியை மட்டும் கொஞ்சம் வெளியே இருக்கிற மாதிரி நீக்கி விட்டுட்டு உள்ளே இருக்க கம்பியை நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆர்கனைசரை உங்களுடைய கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பாத்திரம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கூடை வச்சுருப்போம். அந்த கூடைக்கு கீழவும் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் பியூரிஃபையருக்கு செட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த கம்பிகளை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மேலே வந்து கம்பி தான் கட்டணுன்ட்டு இல்லை, நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு கயிறை கூட யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கலாம். குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு 0 காஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் கரண்டி மட்டும் இல்லை, சிசரு, நைஃப் இதெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுடைய இந்த மாதிரி பழைய எலாஸ்டிக்லாம் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜட்டிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டவுசர் டைப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதனுடைய கால் பகுதியை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிளாத் சூஸ் பண்ணும்பொழுது கீழே வந்து பார்டர் இருக்கிற மாதிரி கிளாத்தாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை உள்பக்கத்தை வந்து வெளியே இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி மறுபடியும் அதே கிளாத்லேருந்து நான் வந்து கொஞ்சம் லேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த கார்னரில் இருக்கு இல்லைங்களா, ஓரத்தில் இருக்கக்கூடிய லேஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிளாத்தை நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட டெய்லர் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா மிஷின் யூஸ் பண்ணிக்கணும், நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. பாருங்கள், வி ஷேப்பில் மட்டும் தையல் போடுங்க. கீழே அந்த பார்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஓப்பன் அப்படியே தான் இருக்கணும், நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சென்டர் போர்ஷன் தைக்கும் பொழுது அழகாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லேஸை உள்பக்கமாக வச்சு விட்டுட்டு நீங்கள் பிரிஞ்சு வராத மாதிரி அந்த லேஸையும் அந்த கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஊசி நூலையும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தச்சு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்ல பக்கத்தை வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு நாட் மாதிரி கிடச்சிருக்கோம். கீழே வந்து ஒரு குல்லா மாதிரி குட்டியாக கிடச்சிருக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே ஒரு டவல் எடுத்திருக்கேன். இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிங்க்குக்கு பக்கத்தில் ஹேங் பண்ணக்கூடிய டவல் தாங்க. ஸோ அந்த டவலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மடித்து விட்டுட்டு இந்த டவலுடைய ஒரு எண்டை நம்மளுக்கு அந்த குல்லா மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய உள்பக்கமாக வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிஷின்லேயே தையல் போட்டு எடுத்துக்கலாம். என்கிட்ட மிஷின் இல்லைன்றதால நான் ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேங்க.
இனிமேல் வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாங்க. அதுவும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஓல்டு கிளாத்தை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸை கூட யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டவல் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த டவல் ஹோல்டரை உங்களுடைய சிங்க்குக்கு பக்கத்தில் நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுடைய டைனிங் டேபிள் பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ் பேஷன் வச்சுருப்போம், அது பக்கத்துலையும் நீங்கள் இதை ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அழகாக வந்து இந்த டவலில் கையை வந்து துடைச்சிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் மேலே சூஸ் பண்ணக்கூடிய அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்டர் இருக்க மாதிரியான கிளாத்தை பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான டவல் ஹோல்டர் ரெடி. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழுகிற நிலையில் இருக்கக்கூடிய தக்காளிகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த 3 தக்காளியுமே வந்து பார்த்திங்கன்னா அழுகிற நிலைமையில் இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ நார்மலாக நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்து என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அதில் ஒரு 4-5 தக்காளி கெட்டு போயிடும். அதை தூக்கி தான் போடுவோம். அப்படி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தக்காளிகளை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் இந்த தக்காளிகளை யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய தக்காளிகளை நம்ம பார்க்காம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த தக்காளிகளை நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடணும். ஸோ இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த தக்காளியில் எந்த போர்ஷன் கெட்டு போயிருக்கோ அதை வந்து கட் பண்ணி பார்க்கலாங்க. ரொம்ப உள்ளே வந்து அழுகி போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம தூக்கியே போட்டுடலாம் ஃபுல்லாக. பட் இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கும்போது வெளியே இருந்து ரொம்பவே கெட்டு போன மாதிரி இருக்குது. பட் கட் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த தோல் மட்டும்தாங்க கெட்டு போயிருக்கு. உள்ளே இருக்கக்கூடிய தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பாருங்கள், அந்த கெட்டுப்போன போர்ஷனை மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தக்காளியை உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எதுவும் கெட்டு போகலை. ஸோ இந்த தக்காளிகளை நம்ம உடனே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், இப்போ சமைக்க போகிறதில்ல அப்படின்னா இந்த தக்காளிகளை இந்த மாதிரி முழுசாக அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நான் எப்படி கட் பண்ணணும், நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறனோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டேஸ் எக்ஸ்ட்ரா கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம எடுத்திருக்க தக்காளி எல்லாமே அந்த வெளிப்பக்கத்துலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கெட்டு போன மாதிரி தெரிஞ்சிருக்கு. பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே தக்காளி நல்லா தாங்க இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, ரொம்பலாம் மோசமான நிலைமையில இல்லை. ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்படி நம்ம கட் பண்ணாமல் முழுசாகவே ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தக்காளி கெட்டு போயிடும், ஃபுல்லாகவே அழுகி போயிடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ காசும் வேஸ்ட்டு, நம்மளுக்கு தக்காளியும் வேஸ்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கெட்டுப்போன தக்காளியை கூட நீங்கள் அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் வந்து கெட்டுப்போன போர்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். அது வந்து ஒரு கால்வாசி தக்காளி தாங்க இருக்கும். ஒரு தக்காளியில் ஒரு கால் பகுதி தான் நம்மளுக்கு போன மாதிரி இருக்கும். மற்ற போர்ஷன் எல்லாமே ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை நம்ம குழம்புக்கோ பொரியலுக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க. ஏர்டைட் கண்டெய்னராக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளிகளை போட்டுட்டு நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஃப்ரீசருக்கு கீழே இல்லை ஃப்ரீசருக்கு பக்கத்தில் டோரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தக்காளிகளை பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசர் பக்கத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது இந்த தக்காளியை நீங்கள் ஒரு 5 டேஸ் வரல கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது, நல்லாவே இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்தாச்சு. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் தான் நான் தக்காளியை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளிகளை அழகாக இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. சம்டைம்ஸ் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தக்காளி கெட்டு போயிருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போலாம் வந்து மொத்த தக்காளியும் யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலமையில் நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் கெட்டுப்போன தக்காளியை தூக்கி போட்டுருவோம். ஸோ அப்படி தூக்கி போடாமல் இந்த மாதிரி தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு தக்காளியும் வீணாகாது, தக்காளி கெட்டு போகாமையும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.